அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கற்பது ஐஏஎஸோட ஃப்ரீ டெஸ்ட். இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2 கற்பது ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி இலவச தேர்வு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. இதுக்கு முன்னாடி நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக டெஸ்ட் 1 நம்ம வந்து பார்த்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க. டெஸ்ட் 1 வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா 1 போயிடுவீங்க. இது வந்து நம்ம பிளாக்ல வந்து எப்படி நீங்க போய் டெஸ்ட் அடிக்கணும்னு தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் பிளாக் எல்லாம் சூப்பரா இருக்கு சார், ஆனா எப்படி சார் டெஸ்ட் 1 எழுத? ஏன்னா டெஸ்ட் 2 இங்க வந்துட்டீங்க. ஸோ அதனால டெஸ்ட் 1 எப்படி எழுத அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம கற்பதையோடைய இந்த பிளாக்ல வந்திருக்கோம். எப்பயுமே நீங்க வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணும்போது நேரடியா இந்த டெஸ்ட் 2க்குள்ள போயிடும். ஸோ நீங்க மற்ற இதெல்லாம் பார்க்கணும்னா இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணணும். இங்க இருக்கல ஹோம் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப லேட்டஸ்டா போட்ட இந்த கற்பது ஐஏஎஸ் ஃப்ரீ டெஸ்ட் 2ல இருப்பீங்க. ஸோ இதுதான் இப்ப லேட்டஸ்டா போட்டது. இந்த டெஸ்ட் 2 பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 வரி சுருக்கம்னு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி புணர்ச்சி விதிகள் பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இலக்கணத்துல. அதுக்கடுத்து கேள்வி பதில்கள். இந்த டாபிக் நீங்க வந்து கிளிக் பண்ணி போய்க்கலாம், ரைட்டா? ஸோ இப்படி ஒவ்வொன்றா நீங்க வந்து கிளிக் பண்ணி போக முடியும், ரைட்? அடுத்தது இங்க போய் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து நீங்க அகைன் வந்து கேள்வி பதில் மற்றும் வினாடி வினா இந்த ரெண்டையும் பார்க்கலாம். இது வந்து பிரித்தெழுதுக கேள்வி 1 முதல் 15 வரைக்கும் இருக்கும். இங்க மொத்தம் 15 கேள்வின்னு கொடுத்துருப்பாங்க. கேள்வி 1 முதல் 15 வரை இருக்கும். இப்ப புதுசா வந்ததுல பாத்தீங்கன்னா கேள்வி 16 முதல் 30 வரைன்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 16 முதல் 30 வரை. ஸோ இப்ப இது ஒரு 15 கொஸ்டின், ரைட்டா? இந்த கொஸ்டின்ஸும் நீங்க வந்து அடிச்சு பார்க்கலாம், ரைட்? ஸோ நீங்க சார் இந்த இதை கிளிக் பண்ண முடியல சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஏன்னா நம்ம இப்போ ஹோம் பட்டன்ல இருக்கோம், ஸோ அதனால கிளிக் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கிளிக் பண்ணணும். தமிழ் இலக்கணம் பிரித்தெழுதுக டெஸ்ட் 2ன்னு இருக்குல்ல, இந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த 3 வரி சுருக்கம் கேள்வி பதில் வினாடி வினா அதெல்லாம் கிளிக் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. நிறைய பேரால சொல்றீங்க, சார் நான் இந்த இதுக்குள்ள போயிட்டேன் சார், ஃபர்ஸ்ட் போன உடனே இதெல்லாம் கிளிக் பண்ணவே முடியல சார் அப்படி சொல்லியிருப்பீங்க. ஏன் கிளிக் பண்ண முடியலன்னா டியூ டு சம் ரீசன்னால இது கிளிக் பண்ண முடியாத மாதிரி நாங்க பண்ணி வச்சிருக்கிறோம், ரைட்? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த டெஸ்ட் இந்த டேட் போட்டிருக்குல்ல, ஃப்ரைடே ஏப்ரல் 24 2026 இன்னைக்கு டேட் போட்டிருக்குல்ல, இன்னைக்கு டேட்ல நீங்க போய் இந்த இதை கிளிக் பண்ணணும். இந்த இதை கிளிக் பண்ணா அந்த பேஜுக்குள்ள போயிடும். இப்ப நீங்க லிங்க் வழியா போயிருந்தீங்கன்னா நீங்க நேரடியா உங்களால கிளிக் பண்ண முடியும். கேள்வி பதில் வினாடி வினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கிளிக் பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க 16வது கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். மொத்தம் 15 கேள்வி. 16வது கேள்வி மரக்கன்று. ஸோ இப்ப இதை எப்படி பிரிப்போம்? மர கூட்டல் கன்று, மரக்கூட்டல் கன்று, மரம் கூட்டல் கன்று, மரம் கூட்டல் கன்று. ஏன்னா சரியான விடை மகர ஈற்று அந்த அந்த விதி வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி எய்து பொருள், ஓகேங்களா? எய்து கூட்டல் பொருள்னு வருமா? ஸோ அப்ப எய்து கூட்டல் பொருள்னு வைப்போம். இப்ப தவறானது ஒண்ணு அடிச்சு பார்ப்போம். பெருங்கடல், பெரும் பெரிய அப்படின்னு சொன்னாலே அது வந்து பண்பு தொகை, ஓகேங்களா? ஸோ அப்ப பெருமை கூட்டல் கடல் தான் நம்ம அடிக்கணும். ஆனா நம்ம வந்து சரி ஓகே இப்படி அடிச்சு பார்ப்போம். பெரும் கூட்டல் கடல், பெரும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அடிச்சு பார்ப்போம். தவறானதை வச்சு பார்ப்போம், என்ன உங்களுக்கு விடை காமிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, தவறு. சரியானது வந்து பெருமை கூட்டல் கடல். ஏன்னா வந்து பண்பு புணர்ச்சியில ஈறுபோதல், அதாவது மை கெடும் மற்றும் இனமிகள் அப்படிங்கிறதுல இனமிகள் மெலிதல்னு கொடுத்துருக்கு. அதை மாத்த சொல்றேன். இனமிகள் இங்கு வந்து பாத்தீங்கன்னா விதிப்படி அது வந்து புணர்ந்து இப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இங்கு வந்து பாத்தீங்கன்னா மை வந்து பாத்தீங்கன்னா ஈறுபோதல்ல மை போய் இங்கு வந்து பாத்தீங்கன்னா வரும், ஓகேங்களா? இனமிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்ப பெரு மை போய் இங்கு வருது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மைக்கெடல் இங்கு தோன்றல், ஓகேங்களா? அப்ப கெடுதலும் வருது, தோன்றலும் வருது, ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து புணர்ச்சி விதியில பேசிக்ல இருந்து படிச்சிருப்போம். அது எப்படி வந்து பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி நடக்கும், ஓகேங்களா? ஒண்ணு இயல்பு, இன்னொன்னு விகாரம். விகாரத்துல 3ஆ நடக்கும், ஓகேங்களா? ஒண்ணு தோன்றும், கெடுதலாகும், திரிதலாகும். ஒண்ணு இன்னொன்னா மாறும். ஸோ அப்ப இந்த இந்த விதிகள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அடிச்சிடலாம். கடல், மா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பெரியன்னு அர்த்தம், ஓகேங்களா? மா கூட்டல் கடல், மா கடல். ஸோ அப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். மா அப்படின்னு இருந்தாலே உயிரி சொற்றொடர். இதுவும் தனியாவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்படிதான் நீங்க அடிச்சு பார்க்கலாம். சார் நான் இந்த டெஸ்ட் முடிச்சிட்டேன் சார், வேற கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் சார் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து
டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இருக்கா டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ், இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறது பார்க்காதீங்க, டாக்ஸ்ல வந்து தப்பா போயிருச்சு. ஸோ இந்த கேபிட்டல் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் கேபிட்டல்ல இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு 17 இது காமிச்சிருக்கோம்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். மேலும் வந்து சில தகவல்கள் வந்து நான் கொடுத்துருப்பேன். 2018 12 23 24 நடந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அவுட்புட், இதுவும் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைதான். அதே மாதிரி டினாமினேஷன்ஸ் டினாமினேஷன்ஸ்னு ஒன்று சொல்லியிருப்போம்ல, 200 டினாமினேஷன் பேங்க் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படிக்கணும்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா 200 டினாமினேஷன் பேங்க் நோட்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம பேங்க்குக்கு போறோம், சலான் ஃபில் பண்ணும்போது டினாமினேஷன் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த டினாமினேஷன்? சலான்ல வந்து 200 ரூபாய் எவ்வளவு, 100 ரூபாய் எவ்வளவு, 1000 ரூபாய் எவ்வளவு, இதுக்கு முன்னாடி 2000 இருந்துச்சு, 2000 ரூபாய் எவ்வளவு, அப்படிலாம் நம்ம ஃபில் பண்ணுவோம்ல. ஸோ இது என்ன சொல்றாங்க, புதுசா 200 ரூபா நோட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது 2017 நாங்க ஷேர் பண்ணது இது. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட்ல டாப்ல இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அதனால டாப்ல வந்திருக்கு. ஸோ டெஸ்ட் 1 போகணும்னா இங்க போய்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் குரூப் 2 ஜிஎஸ் பார்க்கணும்னாலும் இங்க போய் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த பிளாக்குள்ள போய் பாருங்க, நிறைய டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். இந்த பிளாக் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலப்பா, ஃப்ரம் 2017 இருந்து நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த பிளாகை. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் வந்து அப்ப இருந்து 2017 மே மாசம் நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து சில தகவல்கள் இருக்கும். வாழ்த்துக்கள் KR நந்தினி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ஆ தேர்வு எழுதி வாஜிராம் இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்காங்க. ஐஏஎஸ்ல தேர்வு எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க. ரேங்க் நம்பர் 1 கர்நாடகாவை சேர்ந்தவர். ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். அவங்களோட டேஃப் எப்படி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் நான் இங்க கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இது வந்து மேலும் 25 தேர்வர்கள், 18 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் உள்ளனர். அதில் நகல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி ஐஏஎஸ் ஆனாங்களோ அந்த மாதிரி மற்றவங்க பத்தின டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து சேனல்ல ஃபர்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சிக்காக தான் ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தான் வந்து சரி டிஎன்பிஎஸ்சிக்கு நீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருப்போம். ரைட்? ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே இங்க இருக்கும். நீங்க போய் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடிக்கணும்னா கூட நீங்க அடிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இங்க பாருங்க, ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாங்க இங்க கொடுத்துருக்கோம். இதே நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளக்குள்ள போனீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க பார்க்கலாம். கேள்வி பதில், வினாடி வினா எல்லாமே நீங்க அடிக்கலாம். ஓகே, நீங்க படிச்சு நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி நீங்க ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நான் அடிக்கணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க போங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். இந்த டேக்ல போனீங்கன்னா எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே. ஸோ இங்க பாருங்க, வெறுமனே இருக்கும், உங்களுக்கு காமிக்காது, வெறுமனே இருக்கும். ஸோ சார் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த ஏப்ரல் 22 23 நேத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த இதை கிளிக் பண்ணணும். இந்த இதை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ 2 வரி சுருக்கம், 2 வரி சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 22ஆம் தேதி இங்க இருக்கும். அடுத்தது பாருங்க ஏப்ரல் 23ஆம் தேதி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க ஃபுல்லா தெளிவா கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆப்பிள் சிஇஓ டிஎன்பிஎஸ்சி துளின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆப்பிள் சிஇஓ மாற்றம், டிம் குக் 15 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுகிறார். ஸோ ஜான் டெர்னஸ் புதிய சிஇஓ வர்றாரு. WEF 2026 இளம் தலைவர் ஸ்டோர் ஃபாண்ட்லி ஏசியாவின் ஆத்துர் லா IARI இயக்குனர் டாக்டர் ஷெர்குலி ஸ்ரீனிவாசராவ் MS சுவாமிநாதன் விருது பெற்றார். ஸோ இந்த தகவல் இங்க இருக்கு பாருங்க, 3 பேர் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது படிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் டெஸ்ட் அடிக்கலாம். ஓகே, டெஸ்ட் அடிக்கும் போது இங்க மேல நீங்க வந்தீங்கன்னா வந்து கேள்வி பதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேள்வி பதில் இருந்து ஸோ ஒவ்வொன்றா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வினாடி வினா போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க கேள்வி பதில் என்ன கொடுத்துருக்காங்க. விஸ்வ சூத்ரா திட்டம் எந்த அமைச்சகம் தொடங்கியது? டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியோட இணைந்து வளர்ச்சி ஆணையர், அதாவது கைத்தறி சம்பந்தமாக வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் மூலம் உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ வினாடி வினா போனீங்கன்னா வந்து திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? ஜவுளி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் படிக்கிறீங்க, 2 வரி சுருக்கம் இது ஃபுல்லாமே படிக்கிறீங்க. படிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி பதில் நீங்க வந்து படிக்கிறீங்க. கேள்வி பதில் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும்னு தோணும். சார் நான் நிறைய கொஸ்டின் தப்பா அடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல போய் மீட் அமைன்னு கொடுத்துருப்பாங்க. இது போனீங்கன்னா நீங்க திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது
மறுபடியும் நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல் இருக்குப்பா. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்க கீழே கமெண்ட் போட்டு இங்க கமெண்ட்ஸ்லயே நீங்க வந்து கேட்கலாம். கமெண்ட்ஸ்ல நீங்க லாகின் பண்ணீங்கன்னா நீங்க லாகின் பண்ணி நீங்க வந்து கூகுள் அக்கௌண்ட் மூலியமா லாகின் பண்ணி நீங்க உங்க பேரோடய கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாருங்க இந்த சேனல்ல இந்த வெப்சைட் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப 9 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த ஃபாலோ பட்டன் அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். அதை வந்து நீங்க வந்து ஈஸியா எங்களை வந்து பின்தொடர முடியும். சுலபமா பின்தொடர்ந்து கற்பதையோடைய பிளாகை நாங்க என்னென்ன தகவல் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் உங்களால படிக்க முடியும். ஸோ சார் இல்லை சார் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா கற்பதையோட டெலிகிராம்குள்ள இப்படி போங்க. டெலிகிராம்ல போனீங்கன்னா வந்து இப்படி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம்ல இப்படி காமிக்கும். நீங்க வந்து கண்டினியூஸ் அன்சேஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி கற்பதையோடைய இது வரும், டெலிகிராம் வரும். ஸோ டெலிகிராம்ல போய் நீங்க பாத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த என்ன சொல்ல இப்ப என்னோடது எனக்கே டேஞ்சரஸ்ன்னு காமிக்குது. ஏன்னா வந்து நான் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த ப்ரௌசர்ல. ஏன்னா வந்து மற்ற எதுவும் மால்வேர் இதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அதனால மேபி அது அப்படி காமிச்சிட்டு இருக்கும். ஸோ டெலிகிராம்ல போகலாம், டெலிகிராம் குரூப்ல போகலாம். யூடியூப் சேனல் போகணுமா? ஸோ யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா நேரடியாக யூடியூப் சேனலுக்கு போயிடலாம். இது எல்லாமே நாங்க வந்து வழிமுறை செஞ்சு வச்சிருக்கோம்ப்பா. உங்களுக்கு பிடிக்கணும், நீங்க ஈஸியா படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்றோம். எங்களோட ஃபேஸ்புக்ல போகணும்னாலும் போய்க்கலாம். ஆனா மோஸ்ட்லி ஃபேஸ்புக்ல வந்து நம்ம இது பண்றது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க எனக்குலாம் வந்து சம் எரர்ல காமிக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்க யூடியூப், டெலிகிராம் குரூப்ல போனீங்கன்னா கூட நீங்க ஈஸியா இப்படி போயிடலாம். டெலிகிராம் குரூப்ல போய் நீங்க பார்க்கலாம். டெலிகிராம் குரூப்புக்கு பாருங்க எதுவும் காமிக்கல. ஓகேங்களா? ஸோ பட் ஆனா வந்து டெலிகிராமுக்குள்ள போகணும்னு சொல்லும் போது இப்ப காமிக்கல. ஆனா இந்த ஓரத்துல பாருங்க டேஞ்சரஸ் தான் காமிக்குது. ஓகேங்களா? டெலிகிராம் குரூப் சேஃபா தான் இருக்கு. மேபி நம்ம வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுனால காப்பிரைட் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிருக்கலாம். ரைட்? ஸோ ஏப்ரல் மாசம் மட்டுமே நாங்க 22 போஸ்ட் போட்டிருக்கோம். மார்ச் மாசம் பாருங்க 2 தான். ஆகஸ்ட்ல 10 போட்டிருக்கோம். ஸோ நீங்க நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி டெய்லி வந்து எங்களால வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நேத்து வந்து 22, 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் போட்டோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. எக்கனாமிக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பார்க்கணும்னாலும் நீங்க போய் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பாருங்க. இங்க நம்ம வந்து ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் கொடுத்துருந்தோமா? ஹோம்குள்ள போறேன். ஸோ ஹோம்குள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து இங்க நிறைய இருக்கும். ஓகேங்களா? தினசரி நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். ரைட்? நீங்க பாருங்க தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் இங்க இருக்கும். இதை டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். இது வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் கொஸ்டின் ஆன்சரோட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்க உள்ள போனீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரோட வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணாதான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஓல்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி போனோம்னா இன்னொரு செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இதுல வந்து ஏப்ரல் 19 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. ஏப்ரல் 18, ஏப்ரல் 17, அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து எல்லாமே வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கீழே போயிடும். ஸோ இந்த லிங்க் எடுக்கிறதுக்கு நம்ம மக்களுக்கு வந்து சிரமமா இருக்கும். அதனாலதான் நான் வந்து டெலிகிராம்ல லிங்க் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அதுவும் நாங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பரும் தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் இல்லாம நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். ரைட்டா? ஸோ இப்ப பாருங்க நடப்பு நிகழ்வுகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லா நடப்பு நிகழ்வுகளுமே வந்துகிட்டு இருக்குப்பா. இங்க பாருங்க பொருளாதார டெஸ்ட் இருக்கா? இப்படி கிளிக் பண்ணோம்னா உங்களால டெஸ்ட் அடிச்சு பார்க்க முடியும். ஓகேங்களா? பொருளாதாரம் இன்னைக்கு ஈவினிங் இதனுடைய 2வது சீரீஸ் வரும். இந்த ஃப்ரீ டெஸ்ட் 1 பொது அறிவு பொருளாதாரம் இருக்குல்ல, அதனுடைய செகண்ட் பார்ட் 16ல இருந்து 30 கேள்வி இன்னைக்கு ஈவினிங் வரும். ஓகேங்களா? ஸோ யோசிச்சுக்கோங்கப்பா. இலவசமாவே இது பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு நீங்க உறுதுணையா இருந்தீங்கன்னா தான் மேலும் மேலும் எங்களால அதிகமான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம்.